கழுத்து எலும்புகளில் தேய்மானம் ஏற்பட்டிருக்கிற நபர்களுக்கு தொடர்ந்து இந்த கழுத்துக்களில் வலி இருக்குன்னா அதை தொடர்ந்து தோள்பட்டை வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாக இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இந்த கண்டிஷனால என்னென்ன நமக்கு பாதிப்புகள் ஏற்படும்னா, கைகளை இனிஷியல் ஸ்டேஜ்ல லைட்டா வலிக்குது, சில மூவ்மெண்ட் மட்டும் பண்ண முடியல, அதாவது எனக்கு தலை வார முடியல, பின்னாடி எனக்கு ட்ரெஸ் போட முடியல, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் பண்ண முடியலன்னு சொன்னவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னன்னா கையை தூக்கவே முடியாத மாதிரி ஒரு கண்டிஷன். இதற்கு எளிமையான முறையில் என்னென்ன வழிமுறைகள் நம்ம செய்யலாம்னா, ஒற்றடம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன மூலிகைகளை பயன்படுத்தி நான் ஒற்றடம் கொடுக்கலாம். ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, எம்டி சித்தா. ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அதாவது மூட்டுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதில் முக்கியமாக அதிகமான வலியை ஏற்படுத்தக்கூடியதுன்னா தோள்பட்டை வலி. இது ஃப்ரோஷன் ஷோல்டர் அப்படின்னு சொல்கிறோம். தோள்பட்டை தாழ் வலி இது நிறைய பேருக்கு நம்ம டெய்லி ரொட்டீனாக இதை ஒர்க் பண்ணும்போது அதிகமான வலி இருக்கிறதுனால கையை லிஃப்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த தோள்பட்டை தாழ் வலி ஃப்ரோஷன் ஷோல்டர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, ரொம்ப நாளாக நமக்கு கழுத்து வலி இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தோம்னா செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்ற கண்டிஷன் இருக்கும். கழுத்து எலும்புகளில் தேய்மானம் ஏற்பட்டிருக்கிற நபர்களுக்கு தொடர்ந்து இந்த கழுத்துக்களில் வலி இருக்குன்னா அதை தொடர்ந்து தோள்பட்டை வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை இதே மாதிரி பார்த்தோம்னா சில பெண்களுக்கு அதிகமாக நம்ம ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், இல்லை அதிகமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த நபர்களுக்கு பார்த்தோம்னா டென்னிஸ் எல்போ அப்படின்ற ஒரு கண்டிஷன், அதாவது இந்த எல்போவில் கையில் இருக்கக்கூடிய எல்போவில் ஜாயின்ஸில் நமக்கு பெயின் அண்ட் இன்ஃப்ளமேஷன் இருக்கும். சிவியராக ஒரு பாயிண்ட்ல மட்டும் வலி இருக்கும். இந்த கழுத்து தோள்பட்டை இது இரண்டுமே சேர்ந்து வலி இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னென்ன இயற்கையான முறையில் சித்த மருந்துகள் நம்ம எடுத்துக்கலான்றதை இந்த பதிவில் பார்க்கலாம். செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் என்ற கண்டிஷன் இளம் பெண்களுக்கு இல்லை இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆண்களுக்குமே இப்போ ஏற்படுறத பார்க்கணும். ரொம்ப நேரம் உட்காந்துட்டே நம்ம ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை சிஸ்டம் ஒர்க் ரொம்ப நேரம் பண்ணுறவங்க, அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்க, கால்சியம் டிஃபிஷியன்சி, விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது. பொதுவாக இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இந்த கண்டிஷனால என்னென்ன நமக்கு பாதிப்புகள் ஏற்படும்னா, இப்போ பொதுவாக நம்ம வெர்டிப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய செர்விக்கல் வெர்டிப்ரான்னு சொல்லுவோம். கழுத்து எலும்புகளில் ஒவ்வொரு எலும்புகளுக்கும் இடையில பார்த்தோம்னா டிஸ்க் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இது அந்த வெயிட்டை இன்னொரு போனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமான வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். இதில் நமக்கு ஹெர்னியேஷன் ஒரு கண்டிஷன் ஏற்படுதுன்னா டிஸ்க் இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் வெளியில் வந்திருக்கும். இது சைடில் வரக்கூடிய அந்த நர்வ்ஸில் நமக்கு ஸ்பைனல் கார்ட்லேருந்து வெளியே வரக்கூடிய நரம்புகளில் ஏதாவது அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா அதிகமான வலியை நம்மளால் உணர முடியும். இந்த நரம்பு எங்கெல்லாம் நமக்கு ட்ராவல் ஆகுதோ, தோள்பட்டையிலேருந்து கை ஃபிங்கர் டிப்ஸ் வரைக்குமே நமக்கு அந்த வலி தெரியும். கையெல்லாம் எனக்கு மறுத்து போகுதுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. கையில் தூக்க முடியல, கழுத்தில் இருந்து எனக்கு தோள்பட்டை வரைக்கும் எனக்கு கைகளில் ஃபிங்கர் டிப்ஸ் வரைக்கும் மறுத்து போகிற மாதிரியான அதிகமான வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கும் பட்சத்தில் நமக்கு இந்த மறுத்து போகிற ஒரு உணர்வு ஏற்படுது. நாளடைவில் இது இன்ஃப்ளமேஷன் அதிகமாக என்ன ஆகுனா, இந்த பெயின் அப்படி ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு நமக்கு ஷிஃப்ட் ஆகுது. தோள்பட்டையில் அதிகமான வலியை நம்மளால் உணர முடியும். இப்போ தோள்பட்டையில் இந்த தோள்பட்டை தாழ் வலி, இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர் இருக்குன்னா ஆரம்ப ஸ்டேஜில் என்ன இருக்குன்னா, இந்த லிகமெண்ட்ஸ் அதாவது நம்ம தோள்பட்டையில் இருக்கக்கூடிய இந்த ஜாயின்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நம்மளுடைய ஒவ்வொரு மூட்டுக்கள்லையும் ஒவ்வொரு ஜாயின்ட்ஸ்லையும் பார்த்தோம்னா லிகமெண்ட்ஸ், இந்த லிகமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த டிஷ்யூஸ் தான் ஒரு பேண்ட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது என்ன பண்ணால் ஒவ்வொரு எலும்பையும் ஒன்றோட ஒன்று சேர்த்து நம்ம ஒரு கயிறு போட்டு கட்டினா எந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குமோ அதே மாதிரி நேச்சுரல் நமக்கு இந்த லிகமெண்ட்ஸ் உள்ளே இருக்கும். இதுக்குள்ளே கேப்சூல்ஸ் அப்படின்னு சொல்கிற அமைப்பும் இருக்கும். இதில் நிறைய ஃப்ளூயிட் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு லூப்ரிகேஷன், கைகளை ஈஸியாக நம்ம மூவ் பண்ணுறதுக்கு இது எல்லாமே நமக்கு சேர்ந்து ஒரு ஜாயிண்ட்டை உருவாக்குது. இதில் இன்ஃப்ளமேஷன் அதிகமாக நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சினால் நமக்கு உள்ள பெயின் ஏற்படுதுன்னா இந்த கேப்சூல்ஸில் எல்லாமே என்ன ஆகுனா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ லிகமெண்ட்ஸ்லேயும் சம்டைம்ஸ் டியர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு லிகமெண்ட் டேர் ஆகிடுச்சுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கண்டிஷனால தான் ஃப்ரோஷன் ஷோல்டர் ஏற்படுது. ஸோ அந்த லிகமெண்ட்ஸ் எல்லாமே ட்ரை ஆகி சைனோவியல் ஃப்ளூயிட் உள்ளே குறையும் பொழுது ஒரு வறட்சி தன்மை ஏற்பட்டு தான் அதிகமான பெயின் நம்ம ஷோல்டரில் உணர முடியுது. இனிஷியலாக இது தோள்பட்டியோட முன்பகுதியிலோ இல்லை பின்பகுதியிலோ வலி லைட்டாக பாயிண்டடாக ஒரு இடத்துல பெயின் இருந்து
கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த கேப்சூல்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு ட்ரை ஆகுது, இன்ஃப்ளமேஷன் ஆகுதுன்னா அதிகமான வலியை நம்மளால் உணர முடியும். ஸோ கைகளை வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து லைட்டாக வலிக்குது, சில மூமெண்ட் மட்டும் பண்ண முடியல, அதாவது எனக்கு தலை வார முடியல, பின்னாடி எனக்கு வந்து ட்ரெஸ் போட முடியல, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் பண்ண முடியலன்னு சொன்னவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னென்னா கையை தூக்கவே முடியாத மாதிரி ஒரு கண்டிஷன். எல்போ ஜாயிண்ட் வந்து நார்மலாக இருக்கும், பட் இந்த தோள்பட்டையில் இருக்கக்கூடிய அந்த பெயின், தோள்பட்டையில் நம்ம செய்யக்கூடிய மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். இதுதான் ஃப்ரோசன் ஷோல்டர். இது நாளடைவில் இப்போ இனிஷியலாக ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரு 2 வருடங்களுக்குள் முழுவதுமாக நம்ம தோள்பட்டையை அசைக்க முடியாத மாதிரியான ஒரு நிலைமையை கொண்டு வந்து விட்டுரும். இதற்கு எளிமையான முறையில் என்னென்ன வழிமுறைகள் நம்ம செய்யலாம்னா, உணவில் அதிகமான நெய்ப்புத்தன்மை இருக்கக்கூடிய உணவுகள் இருக்கணும். அதுக்காக நான் அதிகமாக எக்ஸஸாக ஆயிலி ஃபுட் எடுக்கணுமா அப்படின்றது கிடையாது. சில விஷயங்களை நம்ம அந்த எண்ணெயை மருத்துவ ரீதியாக மருந்துகள் கலந்து நம்ம எடுக்கும்பொழுது நமக்கு அதிகமான பலனை கொடுக்கும். சிலருக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அந்த கழுத்து எலும்பில் ட்ரைனஸ் அப்படின்றது இருக்கும். ட்ரைனஸ் அப்படின்னா எலும்புகள் வறண்ட தன்மை இருக்கிறது. ஸோ போன்ஸில் வந்து ட்ரைனஸ் இருக்கிறது, இந்த கேப்சூல்ஸ் வந்து ட்ரை ஆகிறது, இந்த கண்டிஷன் எல்லாமே நிறைய பேருக்கு பார்க்க முடியுது. இதற்கு ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நல்லெண்ணெய் அல்லது சுத்தமான பசுநெய்யை நம்ம ஒரு 10லேருந்து 15 ml எம்டி ஸ்டொமக்கில் நம்ம குடிக்கலாம். இந்த மாதிரி 4 அடிவில் குடிச்சிட்டே வரும்பொழுது லூப்ரிகேஷன், அதாவது சைனோவியல் ஃப்ளூயிட் நேச்சுரலாகவே நமக்கு செக்ரீட் ஆகும். இல்லை இந்த எண்ணெயோட சில மூலிகைகள் சேர்த்து நம்ம காய்ச்சியும் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இதில் என்னென்ன மூலிகைகள் சேர்க்கலாம் அப்படின்னா, பேசிக்காக நம்ம சேர்க்கக்கூடியது கடுக்காயோட அஸ்வகந்தா. இந்த 2 மூலிகையும் சேர்த்து நம்ம எண்ணெயில் நல்லா காய்ச்சி இதை ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ நம்ம காலையில் குடிச்சிக்கலாம். இல்லை இது நெய்யில் சேர்த்து நம்ம காய்ச்சியும் நம்ம குடிச்சிட்டு வரலாம். அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகளில் பார்த்தோம்னா, நட்ஸ், அதாவது கொட்டை வகைகளை நிறைய எடுத்துக்கணும், கருப்பு எள் சேர்ந்த உணவுகளை எடுத்துக்கணும், பூசணி விதைகள், வெள்ளரி விதைகள், முக்கியமாக கருப்பு உளுந்து. இந்த கருப்பு உளுந்து நம்ம கஞ்சி வடிவிலையோ இல்லை களி மாதிரியோ நம்ம செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்போது, நல்லெண்ணெயோடு சேர்த்து சாப்பிடும்போது மூட்டுகளுக்கு அதிகமான வலியை கொடுக்கும். அதே மாதிரி வெளிப்பிரயோகமாக நம்ம பற்று, ஒற்றடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருத்துவ முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். நமக்கே தெரியும், ஜென்ரலாக ஏதாவது ஒரு வலி இருக்குன்னா ஆயில் அப்ளிகேஷன் நம்ம பண்ணுவோம். இதை வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய சிட்ராமுட்டி தைலம், வாத நாராயண தைலம், இல்லை வாத கேசரி தைலம், இந்த தைலங்களை லைட்டாக ஹீட் பண்ணி வலி இருக்கக்கூடிய கழுத்து பகுதியிலோ தோள்பட்டை பகுதிகளிலோ நம்ம மசாஜ் பண்ணிவிட்டு இதற்கு நம்ம ஒற்றடம் கொடுக்கணும். ஒற்றடம் அப்படின்னு சொல்லும்பொழுது என்னென்ன மூலிகைகளை பயன்படுத்தி நான் ஒற்றடம் கொடுக்கலாம்? பேசிக்காக நிறைய பேர் வந்து ஹாட் வாட்டர் பேக் இருக்கும், அதை விட இந்த மூலிகையை சார்ந்து நம்ம ஒற்றடம் கொடுக்கும்போது அதிக பலனை கொடுக்குதுன்னு சொல்லலாம். இப்போ மூலிகை இலைகள்லாம் என்னால் பறிக்க முடியலன்னு சொல்கிறவங்க கல்லுப்பு ஒற்றடம் கொடுக்கலாம். இரும்பு சட்டியிலோ இல்லை மண் சட்டியிலோ கல்லுப்பை நல்லா வறுத்துட்டு ஒரு வெள்ளை துணியில் போட்டு நம்ம முடிச்சுட்டு இதை வந்து ஒற்றடம் கொடுக்கும்பொழுது வலியை வந்து குறைக்கக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு ஆமணக்கு இலை, நொச்சி இலை, தழுதாலை, வாத நாராயண இலைகள், இந்த மாதிரி இலைகளை நம்ம ஆயில் விட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஒற்றடம் கொடுக்கலாம். எருக்கு இலைகள் நம்ம எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியதான், எருக்கு இலையும் நம்ம ஒற்றடமாக கொடுக்கலாம். ஸோ இந்த எண்ணெய் ஆயில் அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு ஒற்றடம் கொடுக்கும்போது அதிகப்படியான வலியை குறைக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சித்த மருத்துவத்தில் பேசிக்காக நான் என்னென்ன மருந்துகள் எடுத்து இதை நம்ம க்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, பூனைக்காளி நமக்கு பயன்படுது. இந்த பூனைக்காளி எதுக்காக இந்த ஸ்பெஷலாக இந்த மூலிகையை நான் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கலாம், கையை வந்து நம்ம அசைக்க முடியல, நரம்புகளில் வரக்கூடிய பிரச்சனையும் இதனால் ஏற்பட்டிருக்கு, கைகளில் நடுக்கம் இருக்குது. இந்த கண்டிஷனுக்கு இந்த பூனைக்காளி விதைகளை நம்ம தேனோடு சேர்த்து 2 கிராம் அளவுக்கு 2 நாள் டெய்லி நம்ம வந்து 2 வேளை சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அதிகமான பலனை கொடுக்கும். ஆயில் மசாஜோட நம்ம ஒற்றடம் கொடுத்துட்டு பேசிக்காக இந்த பூனைக்காளி விதையோட பொடியை நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது ஃப்ரோசன் ஷோல்டர் இல்லை கழுத்து பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வலிகளுக்கு நிரந்தர ஒரு தீர்வாக இது இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.